எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கு மத்தியில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல். மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். வக்பு திருத்த மசோதா தாக்கல் செய்யும் போதே காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளி. எழுந்து நின்று அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. जो अपना विलिंगली वर्क किया करता है, मैंने व्यवस्था दे दी है। आप जब समय हो तो बोले नो, प्लीज बैठिए, ये तरीका ठीक नहीं है आपका, बैठिए आप। नो, வக்பு சட்டத்திருத்த மசோதாவை எதிர்ப்பவர்களை வரலாறு மன்னிக்காது. மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆவேசம். கச்சத்தீவு மீட்பது தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றம். முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. வக்பு சட்டத்திருத்த முன்வடிவை திரும்பப் பெற வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து பிரதமருக்கு வலியுறுத்தல். கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்காதது வேதனை அளிக்கிறது. இலங்கை செல்லும் பிரதமர் மோடி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை கடுமையாக எதிர்த்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. ஒப்பந்தத்தை திருத்தி அமைக்க வேண்டும் என ஜெயலலிதாவும் தீர்மானம் நிறைவேற்றினார் என்றும் பேச்சு. கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக இடையே காரசார விவாதம். ஆளும் கட்சியாக இருந்தபோது மீட்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னவென்று முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவரும் மாறி மாறி கேள்வி. தேர்தல் நெருங்குவதை கருத்தில் கொண்டு கச்சத்தீவு தீர்மானத்தை திமுக அரசு கொண்டு வந்துள்ளது. பேரவையில் எதிர்க்கட்சியினர் பேச முழுமையாக அனுமதிக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியே பதாகைகளுடன் நின்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். கச்சத்தீவு தீர்மானம் மீனவர்களை ஏமாற்றும் ஒரு நாடகம் என முழக்கம். கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு. கச்சத்தீவு மீட்பு பிரதமர் மோடியால் சாத்தியமாகும் என நம்பிக்கை இருப்பதாகவும் வானதி ஸ்ரீனிவாசன் பேரவையில் பேச்சு. கச்சத்தீவை மீட்பது குறித்து பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் நாடகம். மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரசுடன் திமுக சேர்ந்து கச்சத்தீவு மீதான உரிமையை விட்டுக் கொடுத்ததாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுக் கொடுத்தது சரியே என்று செல்வ பெருந்தகை பேட்டி. மீனவர்கள் பிரச்சினைக்காகவே தற்போது தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் விளக்கம். நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக விவாதிக்க அனுமதி மறுப்பு. திமுக உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்து வெளிநடப்பு. சட்டப்பேரவையில் ஜெயலலிதா குறித்த செல்வ பெருந்தகையின் பேச்சால் செங்கோட்டையன் ஆவேசம். அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை குறிப்பிலிருந்து நீக்கம். ஒற்றுமையுடன் அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல பாஜகவோடு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும். முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அறிக்கை.
கடலூரில் ஓட்டுநர்களை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட சம்பவம். வழிப்பறி கொள்ளையர்களை போலீசார் துரத்தி செல்லும் வீடியோ வெளியீடு. கடலூரில் லாரி ஓட்டுநர்களை தாக்கி வழிப்பறி செய்தவர் மீது என்கவுண்டர். 3 லாரி ஓட்டுநர்களை அரிவாளால் வெட்டிய நிலையில் போலீசார் அதிரடி. சென்னை திருவல்லிக்கேணியில் பிரபல ஓட்டலில் சாப்பிட்ட மேலும் 3 பேருக்கு உடல்நலம் பாதிப்பு. ஏற்கனவே 20க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மேலும் 3 பேர் பாதிக்கப்பட்டதால் அதிர்ச்சி. கட்டண உயர்வை கண்டித்து உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு புரட்சி பாரதம் கட்சியினர் கைது. தொடர்ந்து சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் நடைபெறாமல் தடுக்க போலீசார் குவிப்பு. சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ படத்தின் டப்பிங் பணிகள் நிறைவு. வீடியோ வெளியிட்ட படக்குழு. டிமாண்டி காலனி பாகம் 3 பணிகள் தொடங்கியது. புகைப்படத்தை வெளியிட்டு அப்டேட் கொடுத்த இயக்குனர் அஜய். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.